ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டே இருக்குது. இந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளோ பெரிய ரோப் கட்டியிருக்கிறாங்க. ஆனாலும் அதை வேடிக்கை பார்க்குறதுக்காக எல்லாரும் பக்கத்தில் போய் நின்று இருக்கிறாங்க பாருங்க. அதே நேரம் பார்த்து இன்னும் கொஞ்சம் விழுந்து பள்ளம் பெருசாயிடுச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்காங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம என்னதான் ரோட்ல சரியா போயிட்டு இருந்தாலும் நமக்குன்னே தேடி வருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஆறுமாற வந்துட்டு இருக்கிற வண்டி அங்க நிறுத்தி இருக்கிற சைக்கிள் பைக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது பாருங்க. ஓரமா நிக்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சரியா அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்கிறதுக்கு இருந்த நேரத்துல கார் அப்படியே நின்றுடுச்சு. அதுல இருக்கிற டயரும் கலண்டு வந்துடுச்சு. அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வரதுக்கான சிக்னலை போட்டாச்சு. உள்ள இருந்த ஆள் வெளியே வந்துட்டாரு. ஆனா காரை காப்பாத்தணுமே அப்படின்னு இன்னும் 2-3 பேர் கூட சேர்ந்து அந்த காரை எப்படியோ வெளியே தள்ளி இருக்காங்க. வேற இடமே இல்லையே, கரெக்டா தண்டவாளத்துல தான் வந்து நிக்கணுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஆனா எல்லாரும் சேர்ந்து அந்த சோதனையை எப்படியோ சரி பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய மூட்டைகளை அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்காங்க. கீழே 2-3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. கரெக்டா அந்த மூட்டை சரிஞ்சு ஆள் மேலே விழுந்துடுச்சு பாருங்க. ரொம்ப உயரமா அடுக்கி வச்சதுனால அப்படியே தடுமாறி விழுந்துடுச்சு போல. எதிர்பாராத சம்பவம் தான். ஆட உடனே எந்திரிச்சிட்டாங்க. இந்த மூட்டைகள் பக்கத்துல உட்காரும் போது ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பிளெண்டர். மாவெல்லாம் போட்டு சுத்துறதுக்கானது. இந்த லேடி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது முடி கரெக்டா சிக்கி இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. எப்படியும் அந்த பிளெண்டரை ஆஃப் பண்ணிட்டாங்க. சிக்கன முடிய வெளியே எடுக்கிறது தான் பெரிய பாடா போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த ஆள் எதையோ பார்த்து வேகமா ஓடி போறாரு. உள்ள நின்றுட்டு இருந்தவர் அப்படி எதை பார்த்து இவ்வளவு வேகமா ஓடி போறாரு அப்படின்னு பார்த்தா வெளியே நிறுத்தி இருந்த காரு தன்னால ஆளே இல்லாம அது பாட்டுக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு. வேற யார் மேலேயாவது படுறதுக்குள்ள வேகமா போய் பிடிக்கணுமே அப்படின்னு அதே வேகத்துல ஓடி போய் கதவை திறந்து உள்ள ஏறிட்டாரு. வேகமா கார்ல ஏறினதுனால நடு ரோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுல நிறுத்த முடிஞ்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரக் நிக்குது. அந்த ட்ரக் நிக்கிறதுனால அந்த பக்கம் பைக் வர விஷயம் தெரியாம இருந்தது. அதனால இந்த ஆள் வேகமா ஓடி வந்தாரு. அவரு ஓடி வந்தது இந்த ட்ரக்கை நிறுத்துறதுக்காக. ட்ரக் தன்னால நகர ஆரம்பிச்சிருக்கு. ட்ரக்கை நிறுத்தணுமேனு வேகமா ஓடி வந்தவர் பைக்ல மாட்டிக்கிட்டாரு. கீழே விழுந்தாலும் அடுத்த செகண்டே எந்திரிச்சு மறுபடியும் ட்ரக்கை நிறுத்துறதுக்காக தான் போறாரு. இந்த ரொம்ப சரியா தான் வந்தாங்க. ஆனாலும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோல பாக்குறது இந்த பெரிய பாலத்தை உடைக்கிறதுக்கான வேலையில தான் அந்த கிரெயின் இறங்கி இருக்கு. அந்த பாலத்தை உடைக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த கிரெயினே கீழே விழுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த பாலம் ரொம்ப பலமா இருந்ததுனால அதை இறக்கி கீழே வைக்கிறதுக்குள்ள வண்டியே ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க. பாரத்தை தூக்க முடியாம வண்டி ஒரேடியா தூக்கிடுச்சு. சுத்தி இருந்த எல்லாருமே இதை சுதாரிச்சதுனால உடனே நகர்ந்து உஷாராயிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கடை முன்னாடி பைக்கை நிறுத்திட்டு அது மேல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. பின்னாடி இப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லதான். அங்கிருந்து வேகமா ஒரு கார் வந்தது. அந்த கார் ரோட்ல போறதுக்கு பதிலாக கரெக்டா கடையை பார்த்து வந்திருக்கு. நேரா கார் வந்தது. திரும்பி பாக்குறதுக்கான நேரம் கூட கிடையாது. ஆனா அவரோட பைக் அவருக்கு தடுப்பா இருந்ததுனால அவருக்கு எதுவும் ஆகல. பைக் மேல பட்டு அதோட போச்சு. அவர் கீழே விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிட்டாரு. அதிர்ஷ்டவசமா தப்புறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ரோட்டு ஓரத்துல இருந்தா கூட அங்கங்க பார்த்துதான் உட்காரணும் போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல உயரமான கம்பி ஒன்று சரிஞ்சு ரோட்டை பார்த்து இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு வேகமாக பைக்கில் வந்தவர் கரெக்டாக கம்பியிலே தட்டிட்டாரு. இந்த இடத்துல மட்டும் இறங்கி போயிருக்கலாம் போல. கம்பி விழுந்து கிடக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வேகமாக போயிடலாம் அப்படின்னு நினைச்சதுனால அதில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோல பார்க்குறது நம்ப முடியாத சம்பவம். இங்கே ஒரு தண்டவாளத்தை தான் பார்க்குறோம். இந்த ரயில்வே ட்ராக்ல கேட் இன்னும் மூடவே இல்லை, திறந்துதான் இருக்குது. கேட் திறந்திருந்ததுனால அங்கிருந்து வேகமாக வந்துட்டு இருக்கிற கார் வந்து கரெக்டாக தண்டவாளத்தை பார்த்து வருது. ஆனால் அதை கடக்கிறதுக்குள்ள அங்கிருந்து வேகமாக ட்ரெயினே வந்துடுச்சு. இப்படி ட்ரெயின் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வந்த ட்ரெயின் அப்படியே தட்டிட்டு போகுது பாருங்க. ஆனா உள்ள இருக்கிறவருக்கு எதுவும் ஆகல. அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்டோரத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம். நடு ரோட்ல போக வேண்டிய கார் எப்படி வேகமா வந்திருக்கு பாருங்க. தாறுமாறா அப்படி ஒரு வேகத்துல வந்து நின்னது. இன்னும் வண்டி எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற சுவர்ல போய் மோதி இருக்கு. அதுக்குள்ள சுத்தி இருக்கிற எல்லாரும் உஷாராகி காருக்குள்ள இருக்கிற ஆட்களை தேடி வந்துட்டாங்க. உள்ள இருக்கிற எல்லாரும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே காரை திறந்து வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. ஆட்கள் ஓடினாலும் கார் இங்க தானே இருக்குதுன்னு எல்லாரும் சுத்தி வளைச்சு காரை பிடிச்சுக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு விசித்திரமான சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த டெம்போல ஆளே இல்ல. டிரைவர் இல்லாத இந்த டெம்போ அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து அப்படியே பின்னாடி போகுது பாருங்க. ஒவ்வொரு டயரும் தன்னால நகருமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் பாக்குறதுக்கே நம்ப முடியல. அங்க சுத்தி இருந்த எல்லாரும் உடனே நகர்ந்துக்கிட்டாங்க. மெதுவா பின்னாடி வந்து அப்படியே கவிழ்ந்துடுச்சு. மண்ணை மெதுவாக வந்து தட்டுன்னு பார்த்தா இப்படி வண்டியோட சேர்ந்து தட்டும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல தான். எல்லாம் ஒரு மின்னல் வேகத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு. எப்படி நடந்தது அப்படிங்கிறத யோசிக்க கூட முடியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இந்த பஸ்ஸுக்கு அடியில் படுத்து அந்த பஸ்ஸை ரிப்பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. டிரைவர் சீட்லாம் ஆட்களே இல்லை. ஆள் இல்லாத அந்த வண்டி மெதுவாக நகர ஆரம்பிக்குது பாருங்க. அந்த டயர் சுத்த ஆரம்பிச்சது. அப்படியே வண்டி நகர ஆரம்பிக்குது. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம கூடவே சேர்ந்து நகர்ந்து ஒரு நொடி பொழுதுல சுதாரிச்சு அப்படியே வெளியே வந்துட்டாரு. பார்க்கறதுக்கே நம்ப முடியல. ஆள் இல்லாமல் கிளம்புது.
இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் பைக்கில் 2-3 பேர் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த இடத்துக்கு வந்ததும் அப்படியே பைக்கை நிறுத்தினாங்க. பைக்கை நிறுத்தினது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்க. முன்னாடி ஏதோ வித்தியாசமான சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச அடுத்த செகண்ட் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பைக்கை போட்டுட்டே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பைக்கு திருப்புறதுக்கான நேரம்லாம் இல்லை. அங்கே ஒரு பெரிய பாறாங்கல் மலையிலிருந்து உருண்டு வந்திருக்கு. ரோடே மறைகிற அளவுக்கு ரொம்ப பெரிய பாறாங்கல் தான். நல்ல வேளை யாருக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, அங்கே நிற்கிற வண்டி எல்லாமே டிராஃபிக்கில் நிற்குது. இவர் பைக்கில் நிற்கிறாரு. ரொம்ப வேகமாக ஒரு காற்று அடிச்சுது. அந்த காற்றுல இவ்வளோ பெரிய கூரையும் பறந்து வரும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான். மற்ற எல்லாமே காரு, இது ஒன்று தான் பைக் அப்படிங்கிறதுனால கரெக்டாக இவர் மேலே விழுந்திருக்கு. இவர் பைக்கை திருப்புறதுக்குள்ளே கரெக்டாக இவர் பக்கத்துல வந்துடுச்சு. ஆனால் நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகலை. வேகமாக ஓடி போயிட்டாரு. காற்று வேகமாக அடித்தாலே எங்கேயாவது ஒதுங்கி நிற்கிறதுக்கு தான் இடம் பார்க்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நல்லா இருந்த இடம் தான். இவ்வளோ நாள் நல்லா இருந்த இந்த இடம் திடீர்னு மண் சரிவு தொடங்க ஆரம்பிச்சது. மண் ஒரு பக்கம் சரிய ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து எங்கிருந்து வருதுன்னே யோசிக்க முடியாது. பக்கத்தில் ஒரு ஜேசிபி நிற்கிது. அதுவே இதுக்கு ஒருவேளை காரணம் இருக்கலாம். அந்த ஜேசிபியே மூடுற அளவுக்கு மண் வந்துடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ரோட்டோரத்தில் போர்டு எடுத்து வைக்கலான்னு போர்டு தூக்கிட்டு வந்தார். அந்த நேரம் பார்த்து வித்தியாசமான ஒரு பொருள் வேகமாக பறந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு டயர் மாதிரி தான் இருந்தது. ஏதோ ஒரு வண்டியிலேருந்து கலண்டு வந்திருக்கு பாருங்க. ஏதோ ஒரு அடி தள்ளி நின்றதுனால இவருக்கு எதுவும் ஆகலை. இந்த பக்கமாக வந்து உருண்டு மறுபடியும் ரோட்டை பார்த்து போகுது. எதிர்பாராத சம்பவங்கள் எப்படியெல்லாம் நடக்குது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, பெரிய குடோன் மாதிரியான இடம் தான். இந்த இடத்துல நிறைய பொருட்களை அடுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப உயரமான செல்ஃப், இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அந்த செல்ஃப் எல்லாம் சின்ன தடுமாற்றத்துல அப்படியே தொப்புன்னு கீழே விழுது. பொருளை அடுக்கிறதுக்காக வந்தவர் அப்படியே வண்டியை பின்னாடி கொண்டு வந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பச்சை பசையில இருக்கிற தோட்டம். திடீர்னு அந்த இடத்துல நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பச்சை இலைகள்லாம் கூட இந்த அளவுக்கு வேகமா எரியுமான்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல. நாலா பக்கமும் நெருப்பு பரவுனதுனால இதெல்லாம் அணைக்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது, நிறைய தண்ணி நிரப்பி வேகமா வந்துட்டு இருந்த ஒரு ட்ரக். தண்ணி ஒரு இடத்துல சேர்ந்திருந்தா அதையெல்லாம் சேகரிச்சுட்டு வர வண்டியா இருக்கலாம். வந்த வேகத்துல இந்த இடத்த தட்டி அப்படியே ரோட்ல விழுந்துடுச்சு. எப்பவும் ஆட்கள் நடமாடுற பரபரப்பான ரோடு தான். ஆனா இந்த வண்டி வந்த நேரம் பார்த்து யாரும் வராததுனால நல்லதா போச்சு. விழுந்த வேகத்துக்கு உள்ள இருந்த தண்ணி எல்லாம் குபுன்னு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். இங்க நின்றுட்டு இருந்த பஸ் மெதுவா இப்பதான் கிளம்ப ஆரம்பிக்குது. பின்னாடி ஒரு பஸ் வேகமா வந்திருக்கு. அந்த பஸ் கரெக்டா இது மேல மோதவும் உள்ள இருந்த டிரைவர் என்ன நினைச்சாரோ அப்படியே பதட்டத்துல வெளியே குதிச்சு வந்துட்டாரு. ஒருவேளை அவரே குதிச்சு வந்திருக்கலாம், இல்ல மோதின வேகத்துல கதவு திறந்து இவர் வெளியே விழுந்திருக்கலாம். மின்னல் வேகத்தில் இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு. அவராலே நம்ப முடியல. எங்கே இந்த வீடியோவில் பார்க்குற டாக் ஒன்று ஓட்டமாக ஓடி வந்த வேகத்தில் அந்த கால் வயலில் விழுந்து எந்திரிச்சிருக்கு. எதுக்காக இவ்வளோ வேகத்தில் ஓடி போயிருக்குமோ? கொஞ்சம் பொறுமையாகவே வந்திருக்கலாம். இந்த அளவுக்கு விழுந்தடிச்சு ஓடுற அளவுக்கு அவ்வளவு அவசரம். அது என்னமோ அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிடலான்னு நினச்சி கடைசியில் உள்ளே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பைக்கை நிறுத்திட்டு வராரு. அவர் பக்கத்தில் இந்த டாக் வந்து நின்று இருக்கு. இந்த டாகை விரட்டலாம் அப்படின்னு அவர் என்னென்னவோ வித்தியாசமாக சைகை பண்ணியிருக்கிறாரு. ஆனா அது பாருங்க, ஒரு செகண்ட்ல இவரை மிரள விட்டுடுச்சு. ஒரு அடி எடுத்து வைக்கவும் ஆள் கொஞ்சம் உறைஞ்சுதான் போனாரு. எதுக்கும் இந்த டாகு கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். ஆள் தெரியாம வம்பெழுத்தா கடைசியில கடி வாங்க வேண்டியதுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல வர வண்டியை மறிக்கிறதுக்காகவே புதருக்குள்ள மறைஞ்சிருக்கிற யானையை பாக்குறோம். பெரிய வண்டிகள் வந்ததுன்னா கரெக்டா முன்னாடியே வந்து நின்னுரும். இங்க பைக்ல வர மறிக்கிறதுக்காக ரெடியா வந்தது. ஆனா அந்த ஆள் மின்னல் வேகத்துல வந்து தாண்டி போயிட்டா இருப்பாருங்க.